Logarithmல next sum, if x is equal to log a to the base 2a, y is equal to log 2a to the base 3a, z is equal to log 3a to the base 4a. Show that xyz plus 1 is equal to 2yz. இப்போ LHS எடுத்துப்போம் xyz plus 1. x என்னது நமக்கு log a to the base 2a into y என்னது log 2a to the base 3a into z என்னது log 3a to the base 4a. இதோட என்ன பண்ணணும் plus 1 கூட்டணும். இதான் x y z. அதாவது இது இப்போ bracket இல்லாமல் எழுதிக்கிறேன். log a to the base 2a into log 2a to the base 3a into log 3a to the base 4a plus 1. இதில் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் படி இந்த ரெண்டு 2a இந்த இடத்துல கீழே ஒரு பேஸில் ஒன்றில் பேஸாகவும் இன்னொரு நம்பராகவும் இருக்கும்போது அதை கம்பைன் பண்ணி நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இதுதான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இதுவாக மாறிடுச்சு. log 3a to the base 4a plus 1. இப்போ அதே மாதிரி இங்கே 3aயும் 3aயும் சேர்ந்துருக்கா, இது ரெண்டையும் எடுத்துட்டு log a to the base 4aன்னு எழுதலாம். இந்த 1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதே 4a பேஸ்க்கு கொண்டு வரணும். அப்போ இங்கே நம்பரும் 4a இருந்தால் தான் இது 1 ஆகும். ஏன்னா அப்போ தான் ஏதாவது ஒரு கால்குலேஷன் போட முடியும். இப்போ ரெண்டு பேஸும் ஒன்றா இருக்குது, ரெண்டு லாகையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஒரே லாகில் ஒரே பேஸில் இந்த ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். a இன்ட்டு 4a. அப்போ இது எதுக்கு ஈக்குவல், 4a ஸ்கொயர் டு த பேஸ் 4aக்கு ஈக்குவல். இந்த 2வை இந்த சைடு கொண்டு வர்றாங்க. அதாவது இது எப்போ கொண்டு வரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, log 4a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் தான் இதை இங்கே இந்த சைடு கொண்டு வரலாம். இல்லைன்னா இதை இப்படி கொண்டு வர முடியாது இல்லையா. அதனால் இதை வந்து இப்படியே வச்சுக்கலாம். இல்லை இதை 2a த ஹோல் ஸ்கொயர்னு எழுதி கொண்டு வரணும். அதெல்லாம் வேண்டாம், நம்ம இந்த மாதிரியே இப்போதைக்கு வச்சுக்குவோம். இதுதான் வந்து நமக்கு LHS. log 4a to the base 4a, 4a ஸ்கொயர் டு த பேஸ் 4a. இந்த 2வை இந்த சைடு கொண்டு வந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்தால் தான் கொண்டு வர முடியும், இல்லைன்னா கொண்டு வரக்கூடாது. இப்போ RHS எடுத்துப்போம். RHS வந்து என்னென்னா 2yz. இப்போ 2 இன்ட்டு ஒய் என்ன அப்படின்னா log 2a to the base 3a. இது என்னென்னா log 4a to the base 3a to the base 4az. அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3a எடுத்துட்டா ஒரே லாக் ஆகி 2 log 2a to the base 4aன்னு வந்துடும். இப்போ இந்த பவர் ரூல் படி இந்த 2வை வந்து இங்கே கொண்டு வரும். இங்கே கொண்டு வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் இருந்தால் தான் இந்த பக்கம் வந்துருக்கும். அதனால் ப்ராக்கெட் போட்டு கொண்டு வந்துடும். அப்போ log 4a ஸ்கொயர் டு த பேஸ் 4aன்னு வந்துடும். இது RHS. அப்போ LHSஸும் RHSஸும் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. LHSஸும் RHSஸும் ஈக்குவல் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து log 4a to the whole power 4a ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இதை இந்த பக்கம் கொண்டு வர முடியும். ஆனால் நமக்கு இருக்குது 4a ஸ்கொயர் 4a இப்படி தான் இருக்குது. அப்போ கொண்டு வரணும் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், 2a த ஹோல் ஸ்கொயர்னு மாற்றி இந்த 2வை இப்படி கொண்டு வந்து 2a 4aன்னு போடலாம். அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும், இந்த ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும். ஆனால் நான் அப்படி கொண்டு வரல. நான் என்ன பண்ணிட்டேன், இதோட இதை நிறுத்திக்கிட்டு இங்கே என்ன பண்ணிட்டேன், இதை பவருக்கு கொண்டு போய் இதை 4a ஸ்கொயர்னு மாற்றி இந்த ஸ்டெப் ஆன்சரே கரெக்டுன்னு கொண்டாச்சு. அதனால் இந்த ஸ்டெப்புக்கு மேலே இந்த ஸ்டெப்பை நான் வந்து ப்ரொசீட் பண்ணலை. இதோடய நிறுத்திக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் நிறுத்தி அந்த ஸ்டெப்புக்கு இன்னொன்னையும் கொண்டு வரணும், அவ்வளோதான். அதனால நான் இதை என்ன பண்ணிட்டேன், பவருக்கு கொண்டு போய் இதை 4a ஸ்கொயராக மாற்றி LHS RHS ஈக்குவல்னு கொண்டாந்துட்டேன். புரியுதா? இது வந்து XYZ ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணி சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் படி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டேன். இந்த 1ஐயும் இந்த 4aங்கிற பேஸ்க்கு மாற்றிட்டேன். அப்போ ஒரே லாகில் ரெண்டும் என்ன ஆயிரும், மல்டிப்ளை ஆயிரும். அடிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகி 4a ஸ்கொயர் இதோட நிறுத்திக்கிட்டு இங்கே 2yzஐயும் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் படி ஒரே லாகாக கொண்டு வந்து இதை 2க்கு பவர் கொண்டு வந்து பவர் கொண்டு வரும்போது இது இந்த 2க்கும் அது 2 தான், ஏக்கும் பவர் 2 தான், ரெண்டுக்குமே வரணும். அதனால் ப்ராக்கெட் போட்டு கொண்டு வரணும். நீங்கள் நோட் பண்ணுறது அதுதான். அப்போ 4a ஸ்கொயராக மாறிடும். LHS is equal to RHS.